ஒரே பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல மேலே கீழே வீடு இவர் தான் 40 கோடி ரூபாய் கொடுத்து திருஷாக்கு இவர் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு. தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாரா தான். திருமதி சங்கீதா அவர்களுக்கு வந்து விஜயோட சந்தேகம் வரும்போது அப்போ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ நிறைய எங்க கிட்ட தரவு வந்து இருக்கு. நீங்க கேட்டதுன்னா எங்களால தரவா வந்து சொல்ல முடியும். அவங்க ஆடியோ வீடியோ அவங்க எந்த ஹோட்டலுக்கு போனாங்க. கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இது வந்து பின்னாடி பாஜக இருக்காங்க, RSS இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடியே செட்டிங் வந்து போட்டிருக்காங்க. அறிக்கைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு RSS ஆதரவாளர்கிட்ட தான் வருது. துபாயில ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றதுங்க நடிகை திரிஷா தான் தலைமையில ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற தொகையை விட 10 மடங்கு நாங்க அதிகமா தரோம். RSS பாஜக இவங்க ரெண்டு பேருமே பேச பாஜக தான். RSS வந்து பின்புலம் தெரிஞ்சு வந்து பாஜக தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து துடிச்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை எப்படியாவது உள்ள வந்துடணும். சோ அப்படி இவருக்கு வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் அப்ப வந்து கொடுத்தாங்க. விஜயோட இடத்துல வேற யாராவது டாப் ஹீரோவா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் முயற்சி பண்றாங்க. இப்போ ஃபுல் பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்போ தைரியமா வந்து எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. இல்லைன்னா அண்ணா வாங்கின 500 கோடிக்கு மட்டும் இங்க ஆக்டிங் பண்ணிட்டு கட்சியை கழிச்சிட்டு ஒரு எலெக்ஷன் நிக்காம போயிடலாம். த்ரிஷா எதுக்கு இந்த டீல்ல தலையிடணும்? ஏன்னா இவங்க வந்து ஒரு பிராமணர் லாபியை தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. பிராமணர்கள் தான் இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நம்புவாங்க. விஜய நம்புறதை விட இன்னைக்கு வரைக்கும் அவங்க திருஷாவை தான் நம்புறாங்க. இருக்க அவங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரங்கள்லாம் யாரு வந்து அதை அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட வந்து தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாரா தான். இதுல த்ரிஷாக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன ஆக போறீங்க? நான் CM ஆக போறேன். விஜய்க்காக டீல் பேசும் திரிஷா தான். இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருந்தா திரிஷா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான மனிதரை எப்படிங்க ஆதரிச்சு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட போய் நின்னீங்க? எல்லாமே திருட்டு பசங்களா இருக்கானுங்க. நம்மால் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை அடிப்படையில மட்டும்தான் நானும் ஒரு சில இன்னமும் ஒரு சிலர் இருக்காங்க.